மாதிரியே கொண்டு போட்டுக்கிட்டாங்க. அதை பத்தி பரவாயில்ல. என்ன தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர், பூஜ்ஜியத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். டப்புன்னு ரெட்டலையை பார்த்து பட்டன் அமுக்குங்க. தேர்தல் முடிஞ்சோடனே பட்டுன்னு உங்க வீட்டுல 10,000 வந்து விழும். எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றணும். இன்னைக்கு அரசியல்ல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா சொன்னாங்க. ஓபிஎஸ் திமுகவுல இணைய போறதா சொன்னாங்க. அதிமுகவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் திரும்பி போறதா பேசுறாங்க. இவங்க எல்லாம் இந்த மேட்டரை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு தி ஷோ. இது பாலிடிக்ஸ் பேசுறாங்க. விஜய் கட்சிக்கு போனவங்க திரும்பி வர ரெடியா இருக்காங்க. இங்க கிடைக்கிற மரியாதை வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பல கட்சிக்கு போன வேலை திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போனவங்க திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. ஒருவேளை இருக்குமோ? அது மட்டுமா, நாங்க தான் விஜய் படம் ரிலீஸுக்கு ஒரு வாட்டி கார்ல எல்லாம் கூட்டிட்டு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பேசுற இந்த சைடு கேப்லயே கரூர் மேட்டரை உள்ள சுரவி ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாரு விஜய் அவர்களை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறார், 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். அதுல நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவர் திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தை போய் பார்க்க முடியல. எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் எடப்பாடி கூட்டு முதலமைச்சர் கூட்டிட்டு போய் கார்ல கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றணும். சொந்த கட்சிக்காரர் இன்னைக்கு பார்க்க எப்படி சரியா இருக்கும்? அங்கே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். அதிமுக உட்கட்சி பூசல் அப்படின்ற இந்த வார்த்தையை ரொம்ப நாளா யாருமே கேட்காம இருந்தோம். ஆனா இப்போ அகைன் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் சசிகலா அவர்களுடைய பேச்சுதான். எங்க பொதுச் செயலாளர் மேல நீங்க தேவையில்லாத அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்ச உடனே நீங்க ஒதுங்கிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் கட்சியோடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு நீங்க பல ஆயிரம் கோடி இப்ப அதிபதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் கொதிச்சு பேசியிருக்காரு. இந்த கட்சியினால பலனடைஞ்சவங்க, இந்த கட்சியினால பலமடைந்தவர்கள், இந்த கட்சியினால சமூகத்தில் அடையாளம் தெரிந்தவர்கள் எப்படியாவது அதிமுக தோக்கணும், எப்படியாவது அதிமுக எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இந்த சிந்தனையோட ஒரு கூட்டம் அலைந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு அம்மையார் புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போய் சம்பளத்தில் இருந்தவங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே ஒருவரை நம்பிவிட்டால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான குணமுடையவர்கள். அப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய பதவியை அவங்க எடுக்கிறான்னு தெரிஞ்சது உடனே வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. வீட்டை விட்டு அவரை மட்டும் வெளியேற்றுற அந்த குடும்பமே வெளியேற்றுறாங்க. அந்த குடும்பமே வெளியேற்ற பின்னாடி மீண்டும் வர்றாங்க, வரணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வரணும்னு ஆசைப்படும் போது ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்று பேசுறாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளரை மிகவும் கடுமையான விமர்சனம் படிச்சிருக்காங்க, அதனால இங்க பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டு நான் கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் உண்மையான தங்கையாக உன்னிடத்தில் இருப்பேன், எந்த விதத்திலும் அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன், அரசியலில் பங்கு பெற மாட்டேன், உனக்கு தங்கையாக இருந்து பணிவிடை செய்வேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ தானே வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து கொடுத்தீங்க. அம்மா ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட முன்னாடி அம்மா மறைஞ்ச மட்டும் அமைதியா இருந்தீங்க. அம்மா மறைஞ்ச பின்னாடி உங்க கடமை என்ன? ஒதுக்க வேண்டியது தானே, ஒதுக்க வேண்டியது தானே. இன்னைக்கு நேற்று மேடையில் பேசுறாங்க, அவர் நல்ல மனுஷன். அவர் சொல்றாங்க, எல்லா அமைச்சர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க,
என்னடா கம்ப்ளைண்ட்னா ஒரு போலீஸ்காரர் மாத்தணும், ஒரு அதிகாரி மாத்தணும் சொல்றாங்க. நான் எப்படிமா மாத்துறதுன்னு கேட்டாங்க. அம்மா வந்து எப்பவுமே தவறான அதிகாரிகள் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தானே பன்னீர்செல்வம் பண்ணாரு. எப்ப சொல்றாங்க? நேத்து சொல்றாங்க. நேத்து சொன்ன இதே சசிகலா தான் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தை கையெழுத்து போட்டு அமைச்சர் பதில் முதலமைச்சர் பதிலிருந்து வெளியே போன்னு சொன்னவங்க. வெளியே போன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்காகவே அக்காவுக்காகவே வாழ்க்கை சொன்னாங்க இல்லையா? 2 நாள்ல 4 நாள்ல அக்கா மேல இருக்கிற பற்றெல்லாம் போயிடுச்சு. அம்மா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டாங்க. அம்மா போற கொண்டை போட்டுக்கிட்டாங்க. அம்மா காரை எடுத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. முதலமைச்சர் அடுத்த நாள் கலைவாணர் இந்த அரங்கத்தில் செஞ்சுரி ஹாலில் வந்து முதலமைச்சர் பதவியேற்பு விழா ரெடி ஆகிட்டு நீ போயிட்டியே. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து மேடையில் உட்காந்து பேசுறியே, என்ன வேதனை? எப்படி இந்த கட்சியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு சாதாரண ஒரு போட்டோகிராஃபரா இருந்த குடும்பம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கு. எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும்? 10 தலைமுறை சம்பாதிச்சா கூட சம்பாதிக்க முடியாத அம்மாவை ஏமாத்தி 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 ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சிருக்கியே. நீ முதலமைச்சர் போனியே, இயற்கை விடுமா? தர்மம் விடுமா? தர்மம் விடாது. இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையோட நல்ல கட்சி ஆட்சி இருக்கிற இந்த இயக்கத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வரணுன்றதுக்காக நீ போய் முதலமைச்சர் போன. தர்மம் தன் வேலையை செஞ்சிருச்சு. உனக்கு நீதிமன்ற தீர்ப்பு 4 ஆண்டு சிறை. நீ போயிட்ட. நீ சிறைக்கு போன பின்னாடி உன்னை யார் பார்க்கறாங்க? என்ன செய்ய முடியும்? கர்நாடகாவில் இருக்கிற நீ பெங்களூர்ல இருக்க. பெங்களூர்ல இருக்கிறதுக்கும் இந்த முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? நேற்று பேசுறாங்க. ஒரு மிகப்பெரிய பழியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது சுமத்தி இருக்கிறார்கள். இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நான் யாரை பத்தி கவலைப்படல. பொதுச் செயலாளர் நாளை நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் இந்த இயக்கம் தான் முக்கியம். எனக்கு இந்த இயக்கம் தான் முக்கியம். இன்னைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருப்பார், நாளைக்கு இன்னொரு தலைவர் கூட வரலாம். ஆனா இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு தலைவரை கொலை செய்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த பெண்மையை அம்மையார் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் மிகவும் கண்டனத்திற்குரியது. கொள்கை ரீதியா என்னதான் வேறுபட்டாலும் நேர்ல பார்த்தோன்னே மூஞ்சு கொடுத்து கை கொடுத்து பேசிக்கிறாங்க பாத்தீங்களா? அதான் சார் இந்தியா. ஆனா இவங்களுடைய கூட்டணி வந்து என் கூட வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நான் இங்க இருந்து போயிருவேன் அப்படின்னு திருமாவளவன் ஏற்கனவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. 2026 தேர்தல்ல இந்த கட்சி கண்டிப்பா பங்கேற்குமா? ஆனா கட்சியோட பேரை மட்டும் நாங்க சீக்கிரமா அறிவிச்சிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன உடனே நான் உங்களுக்கு எந்த கட்சின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை யார் சொல்லியிருக்கா, எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். ஆமா, அதனாலதான் இன்னைக்கு கூடிய நிச்சயமா எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அது பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி பரவாயில்ல, என்ன தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு பிரச்சனை இருக்கு. அதுன்னு டப்புன்னு அமுக்குங்க, பட்டுன்னு 10,000 ரூபாய் வந்து உங்க அக்கவுண்ட்ல விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு. அண்ணன் எடப்பாடியார் இனிமேல் தமிழகத்தின் முதல்வர் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. வருகின்ற தேர்தலுங்கிறது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு சொல்லுவோம்ல. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால ஒரு சம்பிரதாயமா பண்ணுவோம்ல, அந்த சம்பிரதாயம் தான் தேர்தல். 10,000 தேர்தல் அறிவிப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. முதல் கட்ட தேர்தலையே 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குவோன்னு சொல்லி தாய்மார்கள் தான் நல்லா கவனிக்கணும். நீங்க வந்தா அவங்கள விரட்டடி. ஓட்டு மட்டும் இல்லை, உதயசூரனுக்கு ஓட்டு நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இனிமே இவ்வளவு பட்ட பெருமா நீங்க அங்க போய் போவீங்க. நீங்க இந்த தேர்தலில் போய் டப்புன்னு ரெட்டலையை பார்த்து பட்டன் அமுக்குங்க. தேர்தல் முடிஞ்சோடனே பட்டுன்னு உங்க வீட்டில் வந்து 10,000 ரூபா வந்து விழும். நேற்று அந்த ஒரு தேர்தல் அடிப்படையில் இன்னைக்கு ஆடி போய் ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னு புரியும். அவர் வாட்டில் பேசுறாரு, பூஜ்ஜியம் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான்.
பெரிய அறிவாளி, இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நடிகர் பவர் ஸ்டார் கிட்ட விஜயை பத்தி கேள்வி கேட்கும் போது நடிகர்ன்ற முறையில நாங்க வந்து அண்ணன் தம்பி தாங்க, ஆனா அரசியல்னு வந்துட்டா திமுக தான், இன்னும் 10 நாள்ல கட்சி தொடங்குறத பத்தியான அறிவிப்பை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நடிகரை நீங்க விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகரை நீங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலையா? நடிகர் முறையில் அண்ணன் தம்பியாக இருப்போம், ஆனால் அரசியல் மக்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர்றது திமுக அரசு தான். அதில் இருந்து மாற்றம். 2026 தேர்தலில் போட்டிடுவீங்களா? எல்லாரும் தனி கட்சி தொடங்குறாங்க, நீங்க எதுவும் தொடங்குவீங்களா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, நான் சொல்கிறேன், இன்னொரு 10 நாளில் சொல்லிடுறேன். 10 நாள்ல அறிவிப்பு இருக்கா? அறிவிக்கிறேன், கண்டிப்பாக. இன்னும் எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்கன்னு தெரியல கட்சி தொடங்குறதா சொல்லி. கிரீஷ் சோடாங்கர் பேசுறதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது. முதல்வர் ஸ்டாலினும் ராகுல் காந்தி அவர்களும் பேசுறதுதான் இங்க மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. சார், சோடங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்கள் 10,000 ரூபாய் கொடுக்கட்டும், 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்குறேன்னு அறிவிக்கட்டும், ஆனா அவரால் கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னா நாங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இபிஎஸ் ஒரு போட்டு தாக்கியிருக்காரு. ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர், பூஜ்ஜியத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு, ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்லை, அவர் 15,000 கூட அறிவிப்பார். இப்போ டெல்லியில் என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, 1 மாதம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுபோல தான் எடப்பாடி, அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால் அவர் தரவும் முடியாது, அதனால 1 லட்சம் ரூபா அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபா அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரால் கொடுக்கவும் முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. இதே மாதிரி வேற ஒரு ஷோல பார்க்கலாம். until then bye from விக்னேஷ் விக்கி.